ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். 18ஆம் நூற்றாண்டுகளில் நிறைய மிஷனரிமார்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்படி கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய மிஷனரி தான் வில்லியம் கேரி அவர்கள். அவர் மிகுந்த செல்வ சீமான்னு சொல்ல முடியாதுங்க, பட்டம் பதவி பெற்றவர்னு சொல்ல முடியாது, ரொம்ப விஞ்ஞானி மேதைன்னு சொல்ல முடியாது, எந்த அதிகாரமும் கொண்டவர்னு சொல்ல முடியாது. இங்கிலாந்து தேசத்துல மிக மிக ஏழ்மையான எளிமையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் தான் வில்லியம் கேரி அவர்கள். தன்னுடைய 32வது வயதுல ஆண்டவருடைய அழைப்பை பெற்று இந்தியாவுக்கு மிஷனரியா வந்தாரு. கல்கத்தாவில் வந்து இறங்கினாரு. வங்காளம் முதற்கொண்டு இன்னும் பல இந்திய மொழிகளிலே வேதாகமத்தை அச்சிட்டு மக்களுக்கு கொடுத்தவர் தான் வில்லியம் கேரி அவர்கள். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:13. இன்னைக்கும் 2 லைன் வசனம் தான், ஈஸியா படிக்கலாம் வாங்க. முன்னே தூரமா இருந்த நீங்கள், முன்னே தூரமா இருந்த நீங்கள், முன்னே தூரமா இருந்த நீங்கள். குட். அடுத்தது, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள். சொல்லுங்க, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள். சேர்த்தி சொல்லாங்களா? முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள். குட். அடுத்தது, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சொல்லுங்க, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஓகேவா? சேர்ந்து சொல்லாங்களா? முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:13. ஆமாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில அடிக்கடி நாம பாவத்தினால கீழே விழுந்து விழுந்து ஆண்டவரை விட்டு தூரமா நம்ம போயிருப்போம். அல்லது ஆண்டவரை அறியாம நிறைய பாவத்துல விழுந்து என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க ஆண்டவர் விட்டு தூரமா இருந்தா, இப்பொழுது ஆண்டவருடைய ரத்தம் இப்பொழுது உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவட்டும்னு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை சமீபமாய் அவர் அண்டையிலே சேர்த்து கொள்ள ரொம்ப அன்பாய் ஆவலாய் இருக்கிறார். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.